26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே மாதத்தில் யாரெல்லாம் எக்ஸ்பைரி ஆனவங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். எடப்பாடி திமுகவில் இன்றைக்கு அதிமுகவை ஒழித்துவிட்டு எடப்பாடி திமுகவை நடத்துபவர்கள் அங்கு உள்ள தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்காக விஜய் தங்கள் கூட்டணிக்கு வரப்போவதாக பொய் தகவல்களை பரப்பி வருகிறார்கள். நீங்கள் சொன்ன மதுரையைச் சேர்ந்த அந்த தம்பி கூட, கேசட் தம்பி இருக்கார, அவர் கூட வீரப்பன் மாதிரி மறைந்து இருந்து கேசட் விடுறவர் கூட திமுக விஜய் எங்கள் கூட வரணும், எப்படி அது ஆடு நினைதுன்னு ஓடாய் அழுகிற மாதிரி, விஜய்க்கு ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு ஏமாத்துற மாதிரி, விஜய் திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜய் தாவேக்காவை அழைத்து விடுவார்கள், அதனால் எங்கள் கூட வாங்க, இந்த புலிக்கு பயந்தவங்கெல்லாம் என் மேலே வந்து படுத்துங்கன்னு சொல்கிற மாதிரி. ஏற்கனவே திமுக ஆட்சி 4 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையிலேயே இன்றைய முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்? அன்றைக்கு பழனிசாமி ஆட்சியில் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஊழல் செய்தவர்கள் அனைவரையும் தனி நீதிமன்றம் அமைத்து வழக்குகள் போட்டு நீதிமன்றம் மூலம் சட்டத்தின் மூலம் அவர்களை தண்டிப்போம் என்று சொன்னார். அதுபோல் கொடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை நெருங்கிவிட்டோம், யாராக இருந்தாலும் விடமாட்டோம் என்று சட்டமன்றத்திலே பலமுறை முதலமைச்சர் சொன்னார். 4.5 வருஷம் ஆகிட்ட ஆட்சி வந்து. 4.5 ஆண்டு ஆட்சியில் இருந்தபோது பழனிசாமி மற்றும் அவரை சேர்ந்து இன்றைக்கு குரல் கொடுப்பவர்கள், மக்கள் வரிப்பணத்தை சுவைத்தவர்கள், இந்த சுவை கண்ட பூனை எப்படியாவது திருப்பியும் அந்த பாலை சுவைக்கணும்னு என்னென்ன பகிர்ந்த முயற்சி செய்ய, அதுபோல இன்றைக்கு அவர்கள் எப்படியாவது விஜயை அவர்களை தங்களோடு அவர் வந்து விடுவார் என்ற ஒரு தகவலை பரப்புவதன் மூலம் தங்கள் தொண்டர்களை கொஞ்ச நாளைக்கு தக்க வைத்துக் கொள்ளலாம், சோர்ந்து போயிருப்பவர்கள் நிர்வாகிகளை என்று அவர்கள் இது ஒரு கோயம்பல்ஸ் முறையில் செய்கிறார். அதை நான் தோல்வித்து காட்டுகிறேன். ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற விஜய் அவ்வளவு வருமானத்தை எல்லாம் விட்டு இன்றைக்கு கட்சியை தொடங்கி இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை போயா முதல்வராக்குவதற்கு வருவாரா? சிறு குழந்தைகளை கேட்டாலும் தெரியும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த எக்ஸ்பைரி ஆக போகிறவங்கெல்லாம் தங்களால் பழனிசாமி தலைமையில் நீ ஆட்சி அமைக்க முடியாது என்பதை உணர்ந்து